வினவுவோம் அறிவோம் 42 திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 42வது வினா, சாக்கிரதாதீதம் என்பது என்ன? இந்த வினாவிற்கான விடையை ஸ்ரீ உமாபதி சிவம் அருளி செய்த சிவப்பிரகாசம் எனும் அற்புத நூலின் 80வது திருப்பாடலின் மூலம் காணலாம். சகல அவத்தையும் கேவல அவத்தையும் பொருந்தாத நிலையில் தன்னிடத்தே வான் பயனாய் மேலான ஞானமாகிய சிற்பரம் எனும் திருவருள் தோன்றும். அந்த அருளினால் தன்முனைப்பை ஒழித்து இறைபணியில் நின்றிட தற்பரமான சிவம் உதிக்கும். அவ்வாறு உதித்த தற்பரத்துடன் சிவத்துடன் ஏகனாகி நிற்றல் ஜாகிரதாதீதம் ஆகும். இதனை ஸ்ரீ உமாபதி சிவம் அருளி செய்த சிவப்பிரகாசம் எப்படி கூறுகிறது தெரியுமா? போர்ப்பு ஊறும் கருவியாவும் புணராமே, அறிவிலாமை சொல் பெரும் அதீதம் வந்து தோன்றாமே, தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திட உதிக்கும் தற்பரம் ஆகி நிற்றல் சாக்கிரதாதீதம் தானே என்று ஸ்ரீ உமாபதி சிவம் தாம் அருளி செய்த சிவப்பிரகாசம் எனும் அற்புதமான நூலின் 80வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். 42வது வினா என்ன? சாக்கிரதாதீதம் என்பது என்ன? பதில் என்ன? சிற்பரம் எனும் திருவருளால் இறை பணி நின்று சிவம் அடைந்து ஏகனாகி நிற்றலே சாக்கிரதாதீதம். இதுவே பதில். சுத்தம் அடைவோம், தற்பரமாய் நிற்போம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.